வணக்கம். எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. ஆனா, இந்த வார்த்தைய மறந்திருப்பீங்க. மாற்றம். ஆ போன ஆட்சியில மீட்டிங்ல ஹம்சா அம்மாவே சொல்ட்டாங்க, கற்பழிப்பு எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தான் தலைவிரிச்சு ஆடுது தமிழகத்தில அப்படின்னு. இத ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அத நம்ம ஸ்டாலின் ஐயாவும் ஒத்துக்கிட்டு இருப்பாரு. உதயநிதி ஐயாவும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அது எப்படி நீங்க இப்ப பார்த்துக்கலாம்னா, நெறையா இப்ப அவங்க பிரஸ் மீட் குடுக்குறாங்க. பிரஸ் மீட் இல்ல. அவங்களா ஆர்கனைஸ் பண்ணி நிப்பாட்டி அவங்களே பேசிட்டு போயிருவாங்க. பெருசா யாரையும் கேள்வி கேட்க விட மாட்டாங்க. அத நல்லா வாட்ச் பண்ணுங்க. மாற்றம்னீங்களே, இதானே எங்க ஆட்சியில நடந்துச்சு. உங்க ஆட்சி வந்தோனமே என்ன மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுருக்காங்க. அப்ப அவங்களே ஒத்துக்குறாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய. ஏன்னா வார்த்தை ரொம்ப பிரயோகம் ரொம்ப முக்கியம். அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. மாற்றம்ன்றீங்களே, இதுதான் உங்க மாற்றமா? போன ஆட்சியில இதுதான் நடந்துச்சு. இந்த ஆட்சியில இதுதான் நடக்குதுன்றத தான் அவங்க நல்லா வலியுறுத்தி சொல்றாங்க. அப்போ ஒத்துக்கிறாங்கல்ல, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதிகமா நடந்திருக்கு. ஆமா, நாங்க தான் இதுக்கு முன்னோடின்றத ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஆனா போன வருஷத்துக்காட்டிலும் மந்த் அதாவது ஒவ்வொரு மாசம் பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்டேஜ் வைஸா டிவிகே ஆட்சியில குறைஞ்சிட்டு தான் வருது. அது மாரி உடனடி ஆக்ஷன் எல்லாத்தையுமே இப்ப நடந்த எல்லா பாலியல் வன்முணர்வுகளையும் கேஸ் எடுத்து பூராத்தையும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அது மாரி கேஸ் குடுக்க வர்றவங்களும் ஓப்பன் அப் ஆகி எல்லாரும் கேஸ் குடுக்க வர்றாங்க. இதுதான் பயந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கேஸ் குடுக்குறது ஓப்பனா வந்து டக்குன்னு போய் உடனே கேஸ் குடுத்து ஆக்ஷன் எடுக்குறாங்கன்றத இது பண்ணி உடனே எல்லாரும் கேஸ் குடுக்குறாங்க. இது சின்ன சின்ன மாற்றமா நடந்துகிட்டே வருது. இன்னும் முழு முயற்சியா இத வந்து நம்ம தாவேக அரசாங்கம் அ கூடிய சீக்கிரத்தில இதுக்கு அதிபயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு தண்டனைய குடுத்து இதுக்கு நல்ல தீர்வு குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்களும் அத வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து அவங்க ஆட்சியிலும் நடந்திருக்குது, நம்ம ஆட்சியிலும் நடக்குதுன்றத தான் அவங்க வலியுறுத்துறாங்க எல்லா இதுலயுமே, எல்லா விஷயத்துலயுமே. ஆனா ஊழல பத்தி மட்டும் பேச மாட்டாங்க. இந்த மாரி விஷயங்கள மட்டும் பேசுவாங்க. அந்த கேஸு போதைப் பொருள பூரா மேக்ஸிமம் தூக்கிட்டாங்க. ஆல்ரெடி பயங்கர சிவியரா போயிட்டு இருக்குது. இந்த வெட்டுக்குத்து, இந்த கற்பழிப்பு தான் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாம இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கூடிய சீக்கிரத்தில இன்னும் 2, 3 மாசத்துல அதுக்கு உண்டான மாற்றங்கள் அடைய தெரியும்ன்றத நம்புறோம். கண்டிப்பா மாற்றம் அடையும். நான் மாற்றத்துக்கு தான் நம்ம ஓட்ட போட்டிருக்கோம். அவங்கள மாரி போன ஆட்சியில் நடக்குது, இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா குறைஞ்சிட்டு வருதுன்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லதே நடக்கும்.